திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். பொதுவாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்னதான் முயற்சிகள் செய்தாலும் ஜோதிடமும் நம் வாழ்க்கையில் மறைமுகமாக தாக்கம் செலுத்துகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி நடந்தால் சீக்கிரம் உச்சத்தை தொடலாம் என பலரும் கூறுவார்கள். என்னதான் முயற்சி இருந்தாலும் லக் இருக்க வேண்டும். சிலர் இப்படி மறைமுகமாக ஜோதிட சாஸ்திரத்தை தான் நினைவுபடுத்துகிறார்கள். அந்த வகையில் கிழமைகளுக்கும் நிறங்களுக்கும் ஒற்றுமை இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான பூரண விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்து மதத்தின்படி வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் வெளியில் செல்பவர்கள் வெள்ளை, கிரீம், இளம் சிவப்பு, வெளிர் நிறம் மற்றும் வெளிர் மஞ்சள் போன்ற குளிர் நிற ஆடைகளை அணிவது அவசியம். மாறாக இந்த நாளில் கருப்பு மற்றும் பிரகாசமான நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும். இந்துக்களில் அதிகமானவர்களாக வணங்கப்படுகின்ற அனுமானுக்கு உரிய நாளாக செவ்வாய் இருக்கின்றது. இந்த நாளில் பிரகாசமான ஆடைகளை அணிய வேண்டும். உதாரணமாக சிவப்பு, குங்குமம், ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறங்களை கூறலாம். புதன் வியாழனுக்கு அதாவது விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் வெளியில் செல்பவர்கள் பச்சை நிற ஆடைகளை அணியலாம். இதனால் அறிவார்ந்த திறன் அதிகமாகும். வியாழக்கிழமை விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு பகவானை வணங்கும் பக்தர்கள் வெளியில் செல்லும் போது மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம். இந்துக்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு விருப்பமான சிவப்பு நிறத்திலான உடைகளை அணியலாம். சனிக்கிழமை என்றாலே அது சனி பகவானுக்கு உரிய நாளாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாளில் கருப்பு மற்றும் நீல நிறங்கள் ஆடைகளை அணியலாம். அதாவது கருப்பு, அடர் பழுப்பு, அடர் நீலம், ஊதா அல்லது காப்பி போன்ற நிறங்களில் ஆடைகளை அணியலாம். வாரத்தின் இறுதி நாளாக பார்க்கப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த கிழமையில் சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.